अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यम व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिर जीलानी रज़ियल्लाहु तआला अन्हु शेखन व मुर्शिदा। क़ाल तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसनतुन लिमन कान यर्जुल्लाह वल यौमिल आखिर। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुज़ बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या रसूलल्लाह या शफ़ीअल मुज़निबीन या रसूल रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணைக்கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக புனிதமான இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உலகெங்கிலும் இந்த புனிதமான நிகழ்ச்சியை கேட்டு பரக்கத்தை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆஷிகே ரசூலீன்களே, மாதிஹுர் ரசூல்களே, அல்லாஹு தஆலா 1431வது வருடம் ரமலானுடைய 14வது தினத்தில் வித்ரியாவினுடைய புனிதமான மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும் தாபீன்களும் தபஉத் தாபீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறைந்து விட்டார்கள்.
தலைவர்களுக்கு தலைமைத்தனம் இருப்பது வரையிலும் தொண்டர்கள் அவர்களை புகழ்வதும், தலைமைத்தனத்தை விட்டும் அவர்கள் மாறியதற்கு நீங்கியதற்கு பின்னால் அவர்களை திரும்பி பார்க்காமல் உதாசீனப்படுத்துவதையும் உலகத்தில் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். சிலர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைமைத்தனத்தில் இருந்தால் கூட அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களை பெரிதுபடுத்தாமல் ஒதுக்கி அடுத்த தலைவர்களை கொண்டு தான் பலன் பெறுவதை உலகத்தில் நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு முற்றிலும் மாற்றமாக என்றைக்கும் ஒரே தலைவராக, எந்த காலகட்டத்துக்கும் ஒரே தலைவராக, எந்த சமுதாயத்துக்கும் ஒரே தலைவராக, எந்த தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரே தலைவராக, எந்த செயல்பாட்டில் இருந்தாலும் ஆன்மீகமா, அரசியலா, குடும்ப வாழ்க்கையா, வியாபாரமா என்று பார்க்கிற அனைத்து கட்டங்களிலும் அனைத்து நிலைகளிலும் தலைவராக, எல்லா காலங்களிலும் கியாமத் நாளிலும் கியாமத்திற்கு பின்னாலும் தலைவராக இருக்கிற ஒரே தலைவர் மக்கத்து மாமாணிக்கம், மதீனா தந்த மாபெரும் பொக்கிஷம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த தலைவரை நினைத்து நினைத்து நாம் 1000 காலம் நன்றி செலுத்தி அவர்களுடைய புகழை நாம் படிக்கலாம். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீகை தந்தரல் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆனில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் பல அறிமுகங்களை சொல்வான். அதில் ஓரிடத்தில் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ், சமுதாயமே, லகத் கான லகும் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது, ஃபீ ரசூலில்லாஹி அல்லாஹ்வுடைய தூதுவருடைய விஷயத்தில் உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரசூலினுடைய குணத்தை, தன்னுடைய ரசூலினுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை, தன்னுடைய ரசூலினுடைய நடை உடை பாவனைகளை அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். என்னுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, எல்லோருக்கும் முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு முன்மாதிரி இருக்கிறது என்கிற பொழுது லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய கியாமத் நாளையும் ஆதரவு வைப்பவர்களுக்கு அதிலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுவான். அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, என்னுடைய ரப்பு என்னை எப்படி அனுப்பினான் தெரியுமா? ஒரு ஆசிரியனாக அனுப்பினான். ஆசிரியர் என்றால் ஏதோ 4 சுவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு தன்னிடத்திலே கற்க வருகிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் ஆசிரியர், அகில உலகத்திற்கும் ஆசிரியர். கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு அவர்களை அல்லாஹ் ஆசிரியனாக அனுப்பி இருக்கிறான். ஆசிரியர் என்றால் அந்த ஆசிரியர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளித்து கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும், வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டேன் என்று புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எங்களையும் உங்களுடைய அந்த கல்வி அறையிலே மாணவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள் நாயகமே, எங்களுக்கும் கல்வியை கற்றுத்தாருங்கள், ஒழுக்கத்தை கற்றுத்தாருங்கள் என்ற வேண்டுதலை நாம் வைப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவார்கள், நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய சதக்கத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரியுல் கிர்கரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வித்திரியாவிலே எதை சொல்லி காட்டுகிறார்கள்? லகத் கான ஃபீ